السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் அளப்பெரும் கருணையினால் அவன் சங்கியாக்கி தந்திருக்கின்ற அருள் வளங்கள் நிறைந்த பாவ மன்னிப்புக்குரிய நம்மை புடம்போட்ட தங்கங்களாக நம்மளுடைய இபாதத்துகளால் அமல்களால் ஆக்கப்படக்கூடிய மாதம் ரமதான் மாதம், பாவங்களை கரித்து பொசுக்கக்கூடிய மாதம். 2 பத்துகள் நம்மை விட்டு சென்று நாளைய தினம் இறுதி 10க்குள் நுழைகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் ஏராளமான நோன்புகளை நமக்கு தந்து அந்த நோன்புகளை எல்லாம் பயனுடையதாக, அந்த நோன்புகளின் அடிப்படையிலே நல்ல வணக்க வழிபாடுகளை, குர்ஆனோடு நெருங்கிய தொடர்பினை, முற்றிலும் அல்லாஹ்வை சார்ந்து வாழ்கின்ற வாழ்க்கையை நமக்கு தந்து இவ்வுலக வாழ்க்கைக்கு பிறகு கபருடைய விசாலத்தையும் மறுமையில கேள்வி கணக்கு இலகுவாக்கப்பட்ட கேள்வி கணக்கே இல்லாத அல்லாஹ் அருள்வாளிக்கின்ற அந்த சொர்க்கத்தையும் நமக்கு வழங்க அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக என்று பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். நல்ல விஷயங்களை சொல்லிய வண்ணம் செயல்பட எனக்கும், செவிதாழ்த்தி கேட்கின்ற வண்ணம் செயல்பட உங்களுக்கும் அல்லாஹ் அருள்வாளிப்பானாக. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, மனித குணங்கள் நல்லவையாகவும் இருக்கின்றன, கெட்டவையாகவும் இருக்கின்றன. தீய பண்புகளும் நல்ல பண்புகளும் ஒருங்கிணைத்து மனித சமுதாயம் படைக்கப்பட்டிருக்கிறது. தீமைகள் மேய்க்கும் போது ஒரு மனிதன் அநியாயக்காரனாக, பாவத்துக்குரியவனாக, நரகத்திற்குரியவனாக ஆகிறான். நல்ல பண்புகள் நற்குணங்கள் மிகைக்கும் போது அல்லாஹுடைய அருளால் சொர்க்கத்திற்குரியவனாக இந்த உலகிலேயே நல்ல வாழ்க்கை வாழ்ந்து செல்லக்கூடியவராக அந்த நற்பண்புடையவர்களாகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மக்களை அதிகமாக சொர்க்கத்திற்கு கொண்டு சேர்ப்பது, மக்களை அதிகமாக சொர்க்கத்துக்குள்ளே நுழைவிப்பது இறை அச்சமும் நல்லொழுக்கமும்
அது சார்ந்த நற்குணமும். அதனால்தான் அவர்கள் தன்னுடைய உருவம் அழகாக இருப்பதைப் போல உள்ளமும் அழகாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தார்கள். அல்லாஹும்ம அஹ்ஸன்த ஹல்கி ஃபஹ்ஸின் ஹுலுகி, யா அல்லாஹ் என்னுடைய உருவத்தை அழகாக்கியது போல் என்னுடைய உள்ளத்தையும் அழகாக்குவாயாக என்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறும்போது மிகச்சிறந்த நற்குணமுடையவராக நீர் இருக்கின்றீர் என்று கூறுகின்றார். மென்மையாக மக்களுக்கு மத்தியில் அவர்கள் அடுத்தடுத்து அவர்களை நோக்கி வருகிற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமான மக்கள் வந்து சந்திக்கிற மாதிரி, அவர்களோடு பழகுகிற மாதிரி, அவர்களோடு தொழுகிற மாதிரி, இப்படி அவர்கள் மென்மையான போக்கையை கடைபிடித்தார்கள். அதன் காரணமாகத்தான் மக்கள் அதிகமாக அல்லாஹுடைய தூதரை நோக்கி வந்தார்கள். கடின சித்தமுடையவராக இருந்திருந்தால், கடும் கோபமுடையவர்களாக அவர்கள் திகழ்ந்திருந்தால், அல்லாஹ்வே சொல்கிறான், உங்களை விட்டும் அவர்கள் வெருண்டோடி இருப்பார்கள், ஓடி போய் இருப்பார்கள். அது மட்டுமல்ல, அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களே, தன்னுடைய நற்குணத்துக்கு ஈடாக தங்களுடைய தோழர்களுடைய தங்களுடைய உம்மத்துக்களுடைய நற்பண்புகளும் இருக்க வேண்டும் என்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு சம்பவங்கள் நடந்தாலும் ஒரு கைக்குட்டை பற்றி, அதனுடைய நேர்த்தியான தயாரிப்பு பற்றி சொல்லப்படுகிறது. இதைவிட சொர்க்கத்திலே முஆதுக்கு கிடைக்கும் அந்த கைக்குட்டை எவ்வளவு சிறந்தது. ஆக உலக சமாச்சாரங்களிலே, உலக ஆசாபாசங்களிலே, உலக பொருள்களை ஒருவர் பார்க்கும்போது, அதை நேசிக்கும் போது, இதை விட உங்களுக்கு சொர்க்கத்தில் இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்களாக, மறுமை வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை, அதற்கான தயாரிப்புகளை இங்கே நீங்கள் தயாரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடியவர்களாக, யார் பாவம் செய்யாமல், வரம்பு மீறாமல், அடுத்தவருக்கு இடையூறு செய்யாமல் வாய்மையோடும் நேர்மையோடும் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அந்த சொர்க்கம் இருக்கிறது என்று அடிக்கடி ஆர்வம் மூட்டக்கூடியவர்களாக, சஹாபாக்கள் எந்த விதத்திலும் அடுத்த ஒரு பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, போதுமென்ற மனதை அவர்கள் கொண்டிருக்க வேண்டும். பணக்காரர்கள் என்பவர்கள் நிறைய இருப்பவர்கள் அல்ல, மனதால் போதுமாக்கிக் கொள்கிறார்களே அவர்கள்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பனி இஸ்ராயல்களுடைய காலத்திலே நடந்த சில வரலாற்று சம்பவங்களை தன்னுடைய தோழர்களுக்கு அவர்கள் சொன்னார்கள். எதனால் என்றால், தன்னுடைய தோழர்களும் அவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்காக. பனி இஸ்ராயலுடைய காலத்திலே ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார். அவரிடம் வியாபாரம் செய்து பிழைப்பதற்காக ஒருவர் கடன் கேட்டு சென்றார். எனக்கு 1000 பொற்காசுகள் தாருங்கள், 1000 தங்க காசுகள் தாருங்கள், நான் உங்களுக்கு இதை ஒரு வருடத்தில் கொடுத்து விடுகிறேன் என்றார். அதற்கு அந்த பணக்காரர் சொன்னார், நீங்கள் யார்? ஒரு சாட்சியை கொண்டு வாருங்கள், நான் உங்களுக்கு தருகிறேன். நமக்கும் உங்களுக்கும் இடையில் அல்லாஹ்வே சாட்சி என்றார் அவர். என்னிடம் சாட்சிகள் எல்லாம் இல்லை, நான் உங்களிடம் வாங்குவதும் நீங்கள் கொடுப்பதும் அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து நடத்துவோம். உடனே அந்த பணக்காரர், அல்லாஹ்வை சாட்சியாக்குகிறீர்கள், நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏதாவது உங்களிடம் பொருள் இருக்கிறதா, அதை தந்து வாங்கி செல்லலாமே என்று கேட்டதற்கு அதுவும் இல்லை. அல்லாஹ்வை சாட்சியாக்கி, அல்லாஹ்வை பிணையாக்கி, நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டாம், யாரையும் நான் ஜாமீனுக்காக நியமிக்க வேண்டியதில்லை, அல்லாஹ்வே இருக்கிறான் என்று சொல்லி அவர் 1000 பொற்காசுகளை வாங்கி சென்றார். பணக்காரரும் கொடுத்து விட்டார். இவர் அல்லாஹ்வை பொறுப்பு சாட்டியதால், அல்லாஹ்வை சாட்சியாக்கியதால், அல்லாஹுடைய பொறுப்பில், அல்லாஹுடைய சாட்சியத்தில் அவருக்கு அந்த பணத்தை கொடுத்து விட்டார். வாங்கி சென்றவர் வெளிநாடு சென்றார். கடல் மார்க்கமாக வெளிநாடு சென்று ஹலாலான முறையிலே சம்பாத்தியம் செய்தார்.
அவர் கொண்டு போன பொருளை விட பல மடங்கு அவருக்கு லாபம் சேர்ந்து விட்டது. தவணையும் நெருங்குகிறது. ஒரு வருடம் நிறைவடைய போகிறது. கடற்கரை ஓரமாக வந்து கப்பல்கள் ஏதாவது தென்படுகிறதா, நாம் அந்த ஊருக்கு திரும்பி செல்ல என்று பார்க்கிறார். ஒரு கப்பலையும் காணும். தவணை வந்து விட்டது, நெருங்கி விட்டது என்று ஒரு பெரிய மூங்கில், அந்த மூங்கில் மரத்திலே வெட்டி நடுவாக வெட்டி அதற்குள்ளே 1000 பொற்காசுகளையும் ஒரு கடிதம், வாகன ஏற்பாடு இல்லாத காரணத்தால், அது ரத்து செய்யப்பட்டிருக்கின்ற காரணத்தால், நான் அல்லாஹ்வை சாட்சியாக்கி அல்லாஹ்வை பொறுப்பாக்கி உங்களிடம் வாங்கிய அந்த தொகையை நான் தர முடியாமல் போய்விடுமோ என்றுதான் இதில் வைத்து அனுப்புகிறேன். அல்லாஹ் உங்களுக்கு அந்த சரியான தவணையில நான் சொன்ன நாளிலே உங்களுக்கு அதை கிடைக்கும்படி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்விடம் ஆதரவு வைக்கிறேன் என்று சொல்லி அதை திரும்ப மூடி, அல்லாஹ் உன்னை சாட்சியாக்கி வாங்கிய அவரிடம் இந்த பொருளை சேரச் செய் என்று கடலிலே வீசிவிட்டார்கள். அந்த பணம் கொடுத்தவர் என்ன செய்கிறார்? ஒரு வருடம் முடிகிறத, இந்நேரம் அவர் வந்திருக்கணுமே, சரி ஏதாவது கப்பல்கள் வந்து அதில் அவர் இறங்குகிறாரா, நம்முடைய பொருளை நாம் போய் கேட்போம் என்று அந்த கடற்கரை ஓரமாக வருகிறார்கள். வந்தால் ஒன்றை காணோம், அவரையும் காணோம். அப்பொழுது அந்த கட்டை கடற்கரை ஓரத்திலே கிடக்கிறது. சரி விறகுக்காகும் என்று எடுத்து செல்கிறார்கள். எடுத்து சென்று அதை உடைத்த போது அதனுள்ளே அவருக்குரிய அந்த 1000 தங்க காசுகளும் கடன் வாங்கியவர் எழுதி வைத்த கடிதமும் இருந்தது. உடனே அவர் அதை எடுத்துக்கொண்டார். கொஞ்ச நாட்கள் போன பிறகு கப்பல் போக்குவரத்து ஆரம்பமாகிவிட்டது. இவர் கப்பலிலே ஏறி வருகிறார். வந்து அந்த ஊரிலே இறங்கிய பிறகு நேராக அந்த பணக்காரர் வீட்டுக்கு, கடன் வாங்கியவர் வீட்டுக்கு செல்கிறார். சென்று சொல்லுகிறார், கப்பல் வர தாமதமானதினால்தான் உங்களுக்குரிய அந்த பொருளை நான் கடனை கொடுக்க முடியாமல் போய்விட்டது, தாமதமாகிவிட்டது. நான் தாமதித்ததற்காக என்னை மன்னித்து விடுங்கள், இந்தாருங்கள் உங்களுடைய 1000 தங்க காசுகள் என்றார். அவர் அப்பொழுது கேட்டார், நீர் ஏதாவது எனக்கு அனுப்பினீரா? அனுப்பியதை பற்றி ஒன்றும் சொல்லாமல், இல்லை கடன் தர கொஞ்சம் தாமதமாகிவிட்டது, இதை வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார். அல்லாஹுடைய அடியாரே, அல்லாஹ்வை சாட்சியாக்கி அல்லாஹ்வை பொறுப்பாக்கி என்னிடம் வாங்கிய கடனை நீர் வைத்து எனக்கு கடிதமும் எழுதினீரே, அது என் கையில் தான் அல்லாஹ் கிடைக்க செய்தான். நீர் வந்த வழியை பார்த்து திரும்பி செல்வீராக, எனக்குரியது எனக்கு கிடைத்து விட்டது. அல்லாஹ்வை பொறுப்பு சாட்டியதால், அல்லாஹ்வை சாட்சியாக்கியதால் அந்த ரப்புல் ஆலமீன் கடனை சரியான முறையில் நீர் நிவர்த்தி செய்வதற்கு, அடைப்பதற்குண்டான ஏற்பாட்டை அவன் செய்து விட்டான் என்று சொன்னார். கொடுக்க வேண்டும் என்று யாரெல்லாம் கடன் வாங்குகிறார்களோ அவர்களுக்கு அந்த கடனை கொடுக்கக்கூடிய விதத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இலகுவாக்கி விடுவார். கொடுக்கக்கூடாது என்று வாங்கக்கூடியவர்கள் திருட்டுத்தனம் செய்யக்கூடியவர்கள், பொருளை அபகரிப்பது போல்தான் இதுவும். உயிர் தியாகி என்றாலும் ஷஹீத் என்றாலும் கேள்வி கணக்கில்லாத சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவருக்கு கடன் இருந்தால் அந்த கடனின் காரணமாக அங்கே செல்வது தடைப்படும். பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் சம்மதித்து கொடுக்கல் வாங்கல் செய்கின்ற இந்த கடனிலேயே அல்லாஹ் மனித உரிமைகள் அந்த அளவுக்கு வைத்திருக்கின்றார். ஏதாவது ஜனாசாக்கள் வந்தால், மையத்து வந்தால், அல்லாஹுடைய தூதரே உங்களுடைய பிரார்த்தனை வேண்டும், என் குடும்பத்தவருக்காக நீங்கள் தொழ வையுங்கள். ஏனென்றால் குடும்பத்தவர்கள் தான் தொழ வைக்க வேண்டும், அல்லது குடும்பத்தினரிடம் அனுமதி பெற்று தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை வைப்பதாக இருந்தாலும் தொழுகை வைக்க வேண்டும். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை தொழ வைக்க சொல்கிறீர்களா? நான் தொழ வைக்கிறேன். இந்த மையத்துக்கு ஏதாவது கடன் இருக்கிறதா?
ஆம், அவருக்கு கடன் இருக்கிறது என்று சொன்னால், அப்படியானால் உங்களுடைய சகோதரருக்கு நீங்களே தொழுகை வைத்துக் கொள்ளுங்கள் என்பார். மையத்துக்கான பாவ மன்னிப்பு தான் அந்த 4 ரக்காத், 4 ரக்காத் அல்ல, 4 தக்பீர். ஏனென்றால் அதில் ருக்கு கிடையாது, சஜிதா கிடையாது. அப்ப அந்த 4 தக்பீர் தொழுகையிலும் அல்லாஹுவை போற்றி போகக்கூடிய விதத்தில் சூரத்துல் ஃபாத்திஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரில் ஸலவாத்து, பிறகு மையத்துக்காகவே 2 தக்பீரும் துவா, பாவ மன்னிப்பு துவா. அப்ப பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் இவர் கடன் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும், நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னவுடன் அந்த நேரத்தில் யாராவது உறவினர்கள் நான் அந்த கடனுக்கு பொறுப்பேற்கிறேன், நீங்கள் தொழுகை வையுங்கள் என்று சொன்னால்தான் அவர்கள் தொழுகை வைப்பார்கள். ஆக கடன் விஷயத்திலே நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சம்பவத்தை சொல்லி காட்டினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னொரு நேரத்திலே இன்னொரு சம்பவத்தை சொன்னார்கள். தன்னுடையது தனக்கு போதுமானது, அடுத்தவருடைய தேவையில்லை, அபகரிக்கவும் தேவையில்லை, அவருடைய தானாக கிடைத்தாலும் தேவையில்லை, என்னுடையது எனக்கு போதுமானது, என் இறைவன் தந்தது எனக்கு போதுமானது என்று சொல்லக்கூடிய விதத்தில் பனி இஸ்ராயேலுடைய காலத்திலே தான் நல்லொழுக்க சீலர்கள், வாய்மையாளர்கள், நேர்மையாளர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை எடுத்துக்காட்டும் விதமாகத்தான் இந்த வரலாறுகளை தன்னுடைய தோழர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஒருவர் ஒரு நிலத்தை விலைக்கு வாங்குகிறார். விவசாய நிலத்தை நில உரிமையாளரிடமிருந்து ஒருவர் விலைக்கு வாங்குகிறார். அவர் சொன்ன விலையை இவர் கொடுத்து விட்டார். நிலம் இவருக்கு சொந்தமாகிவிட்டது. அந்த நிலத்திலே விவசாயம் செய்வதற்காக உழுகிறார். உழும்போது டங் என்று ஒரு சத்தம் கேட்கிறது. பார்த்தால் ஒரு செப்பு பானை நிறைய, செம்பு பானை நிறைய தங்க காசுகள் புதையல் கிடைக்கிறது. உடனே அவர் அதை எடுத்துக்கொண்டு வந்து யாரிடம் நிலத்தை வாங்கினாரோ அவரிடம் கொடுக்கிறார். இந்தாங்க, உங்களுக்கு உரிமையானது, நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். நான் நிலத்தை தான் வாங்கினேன், அது உழுதேன், அதிலே இது கிடைத்தது, நிலத்துக்குத்தான் கிரயம் கொடுத்தேன், இதற்கெல்லாம் நான் கிரயம் கொடுக்கவில்லை, இது உங்களுக்குரிய, நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று. அப்ப நிலத்தை விற்றவர் சொல்கிறார், எப்பொழுது நான் அந்த நிலத்தை விற்றேனோ அந்த நிலத்தில் உள்ளது எல்லாமே உங்களுக்கு உரியதுதான். ஏன் என்னிடம் கொண்டு வந்து தருகிறீர்கள்? நிலத்துக்குள்ள கிரயத்தை கொடுத்து விட்டீர்கள் அல்லவா, அதில் என்ன இருந்தாலும் அது உங்களுக்குத்தான், எனக்கு வேண்டாம் என்கிறார். இல்லை, நிலம் மட்டும்தான் நான் வாங்கியது, இதை நான் வாங்கவில்லை, நீங்கள் உங்களுக்குரியதான், நீங்கள் தான் வாங்கிக் கொள்ள வேண்டும். எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம் என்று இருவரும் சொல்ல, சரி இதற்கு என்னதான் தீர்வு என்று மார்க்க அறிஞரிடம், மார்க்க மேதையிடம், தீர்ப்பளிப்பவரான ஹக்கமிடம் இந்த பிரச்சனையை கொண்டு சென்றார்கள். அப்பொழுது அந்த நீதிபதி, மார்க்க மேதை இவர்களுடைய அந்த நல்ல நெறியை, நல்ல பண்பை பார்த்துவிட்டு அவர்கள் தீர்ப்பு சொல்வதற்கு முன்னால் சில செய்திகளை அவர்களிடம் கேட்டார்கள். உங்களுக்கு ஏதாவது பிள்ளைகள் இருக்கிறதா இருவருக்கும் என்று. நிலத்தை விற்றவர் சொன்னார், எனக்கு ஒரு ஆண் பிள்ளை இருக்கிறான், கல்யாண வயதில் இருக்கிறான் என்று. அப்ப நிலத்தை வாங்கியவரிடம் கேட்டார்கள், எனக்கு ஒரு மகள் இருக்கிறாள், பருவம் வந்த மகள்தான் என்று. அப்பொழுது தீர்ப்பு செய்கிறார்கள், நீங்கள் இருவரும் சம்பந்திகளாகிவிடுங்கள், உங்களுடைய பையனை அவருடைய பெண்ணுக்கு திருமணம் முடித்து வையுங்கள். இத்தகைய நேர்மையாளர்கள் உறவினர்களாகவும் ஆவது அல்லாஹுடைய ஏற்பாடு. திருமண பரிசாக இதில் பாதியை மணமக்களுக்கு கொடுத்து விடுங்கள், மீதியை அல்லாஹுடைய பாதையில் தேவைப்படுபவர்களுக்கு செலவு செய்து விடுங்கள் என்று தீர்ப்பு கூறினார். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியும் இந்த உலக வாழ்க்கையிலே ஹலாலாக்கப்பட்ட, ஆகுமாக்கப்பட்ட அத்துணை சுகங்களையும் இன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டு
நாம் ஹராமிலே விழுந்துவிடக்கூடாது என்று எச்சரிக்கையாக இருந்த எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். நல்லொழுக்க சீலர்களாக, வாய்மையாளர்களாக, நேர்மையாளர்களாக, மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஹராமும் தெளிவானது, இதெல்லாம் தொடக்கூடாது, அதன் பக்கம் போகக்கூடாது என்ற ஹராமும் தெளிவானது, ஹலாலும் தெளிவானது. இரண்டுக்கும் மத்தியிலே சிலவை சந்தேகமானவைகளும் இருக்கின்றன. எவர் சந்தேகத்திலிருந்தும் நீங்கிக் கொள்கிறாரோ, இது ஹராமா ஹலாலான்னு தெரியல, அப்போ அதை நாம நெருங்காமல், சந்தேகத்துக்குரியதை நெருங்காமல் எவர் தன்னை காத்துக் கொள்கிறாரோ அவர் தன்னையும் காத்து கொண்டார், தன்னுடைய ஈமான இறை நம்பிக்கையையும் காத்து கொண்டார். வயல்களில வரப்பு ஓரத்திலே மேய்க்கக்கூடியவர் சில சமயத்திலே கவனம் இல்லாமல் இருந்தால் வயலுக்குள்ளும் அந்த மேய்க்கப்படக்கூடிய ஆடுகள் வாயை வைத்துவிடும். ஆகவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹுடைய வரப்புகள் அவன் தடை செய்யப்பட்டவைகளாகும் என்று ஒவ்வொரு மன்னனுக்கும் ஒரு எல்லை இருக்கின்றது, ஒரு வரப்பு இருக்கிறது. அல்லாஹுடைய அந்த வரப்பு எல்லை ஹராமானதை நாம் தீண்டக்கூடாது, தொடக்கூடாது, அது நமக்கு ஆகமாக்கப்பட்டதல்ல என்ற அந்த நிலையை எவர் ஒருவர் எடுக்கின்றாரோ அவர் தன்னையும் தன்னுடைய மார்க்கத்தையும் காப்பாற்றி கொண்டார். உடலில் ஒரு சதை துண்டு உண்டு, அது சீர் பெற்றால் உடல் முழுவதும் சீராகிவிடும். கை சீராகிவிடும், கால் சீராகிவிடும், கண் சீராகிவிடும், நாவு சீராகிவிடும், எல்லாம் சீராகிவிடும். உடலிலே ஒரு சதை துண்டு உண்டு, அது சீர்கட்டால் அனைத்தும் சீர்கட்டுவிடும், எல்லாமே மோசமாகிவிடும். அதுதான் குலூப், இதயம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஆக இந்த உள்ளம், இந்த கல்ப் எந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு நம்முடைய உடல் உறுப்புகள் எல்லாம் பரிசுத்தமாக, சீராக, நேராக இருக்கும். இதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம், அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கீஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலிஹா வ மௌலாஹா, யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்திற்கு, என்னுடைய நஃப்ஸுக்கு உன்னுடைய அச்சப்பாட்டை அதிகமாக்கு, உன்னை பயந்து வாழக்கூடிய வாழ்க்கை அதிகமாக்கு. எப்படிப்பட்டவர்கள் கேட்கிறார்கள்? உங்கள் அனைவரையும் விட அல்லாஹ்வை அதிகம் பயப்படுபவன் நான் என்று சொன்ன அத்தகைய தக்வாதாரி, படிக்காத மேதை, அகிலத்தோருக்கு அருக்குடை, அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, என்னுடைய நஃப்ஸுக்கு உன்னுடைய அச்சப்பாட்டை அதிகமாக்கு, வ ஸக்கீஹா, இந்த இதயத்தை, அழுக்காறு நிறைந்த இதயத்தை பரிசுத்தப்படுத்த, அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துபவர்களில் எல்லாம் நீதான் மிகச் சிறந்தவன். அது மட்டுமல்ல, இந்த இதயத்தின் பாதுகாவலும் நீதான், எஜமானனும் நீதான் என்று அவர்கள் அடிக்கடி பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக இதய பரிசுத்தம் எப்பொழுது ஏற்படுமோ அப்பொழுது அந்த வாழ்க்கையே மனமிக்க தூய்மையான வாழ்க்கையாக அமைந்துவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்டவர்களை பொருந்திக் கொள்வான், ஏற்றுக்கொள்வான். அவர்கள் பேரிலே மஹப்பத்து வைக்க ஆரம்பித்து விடுவான். அவர்கள் பாவங்களை வெறுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். பாவங்களை யார் வெறுக்கிறார்களோ, ஏனென்றால் பாவங்கள் யாருக்கு பிடிக்கும்? ஷைத்தானுக்கு பிடிக்கும். எந்த அளவுக்கு நம்ம பாவங்கள் செய்கிறோமோ அந்த அளவுக்கு யாருக்கு மகிழ்ச்சி என்றால் ஷைத்தானுக்கு தான் மகிழ்ச்சி. அதே நேரத்தில் பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் கேட்கும்போது யாருக்கு மகிழ்ச்சி என்றால் அல்லாஹுக்கு மகிழ்ச்சி. நாம் தொழுவதை விட, நோன்பு வைப்பதை விட, தான தர்மங்கள் செய்வதை விட, ஹஜ் செய்வதை விட, இன்ன பிற எல்லா நல்லறங்களும் செய்வதை விட அல்லாஹுவை
அவனை நினைத்து நம்முடைய பாவங்களை நினைத்து அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பது அல்லாஹுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை மகிழ்ச்சியை பெற்றுத்தரும். பாவ மன்னிப்பு என்ற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் அதை நாம் விரிவாக பார்க்கலாம். ஆக அந்த அளவுக்கு உள்ளங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒரு மனிதர் வந்தார், இளைஞர், வாலிபமானவர். சஹாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறார்கள். நிறைய அந்த சபையே நிரம்பி வழிகிறது. வந்தவர் இளைஞர், அல்லாஹுடைய தூதரே, அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், இதல்லி ஜினா. அல்லாஹுடைய தூதரே, உங்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று சலாம் சொல்லிவிட்டு அவர் என்ன கேட்டார் தெரியுமா? எனக்கு விபச்சாரம் செய்ய அனுமதி தாருங்கள். கேட்ட கேள்வி மிகப்பெரிய பாவமான, அல்லாஹ் ரோசம் அடையக்கூடிய, அல்லாஹ் அந்த நேரத்தில் ரோசம் அடைகிற மாதிரி எந்த நேரத்திலையும் ஒரு அடியான், ஒரு ஆணோ பெண்ணோ அந்த காரியத்தை செய்யும்போது அல்லாஹ் அதிகமாக ரோசம் அடைகிறான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு மாபாதகமான பாவமான அந்த காரியத்தை அனுமதியோடு செய்வதற்கு அவர் அனுமதி கேட்கிறார். இதை எனக்கு ஹராமாக்கிடாதீங்க, அனுமதிக்கப்பட்டதாக்குங்க. உடனே தோழர்கள் எல்லாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் எல்லாம் அவரை அடிக்கப் போகிறார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவரை விட்டு விடுங்கள், அவரை என்னிடத்திலே வர சொல்லுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கிட்ட வந்து உட்கார்ந்தார். அவருடைய கையை பற்றியவாறு, நீங்கள் இப்பொழுது அனுமதி கேட்டீர்களே, இந்த அனுமதியை நான் தந்தால் தருகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்திற்கே அந்த அனுமதி என்றால், உங்களை பெற்ற தாய் வேறொருவோடு இந்த ஜினாவை, இந்த விபச்சாரத்தை செய்வதை நீங்கள் அனுமதிப்பீர்களா? என்னுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். அல்லாஹுடைய தூதரே, நிச்சயமாக நான் அந்த காரியத்தை அனுமதிக்க மாட்டேன். உங்களுடைய சகோதரி இது போன்ற ஒரு பாவமான காரியத்தை செய்வதற்கு நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா, அனுமதிப்பீர்களா? அப்பொழுதும் நான் மாட்டேன். இப்படி ஒவ்வொரு உறவாக சொல்லி, அந்த உறவினர் இந்த காரியத்தை செய்ய நீங்கள் அனுமதிப்பீர்களா என்று கேட்டபோது, முடியாது, நான் அனுமதிக்கவே மாட்டேன் என்றார் அவர். அப்பொழுது அவருடைய நெஞ்சிலே கை வைத்து, அல்லாஹ் இவரை பாவங்களில் இருந்தும் பரிசுத்தப்படுத்துவாயாக, இவருக்கு நற்சிந்தனை கொடுப்பாயாக, ஹலாலானவைகளின்பால் இவருடைய கவனம் ஈர்க்கப்பட நீ கிருபை செய், இவருக்கு அருள் புரிந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்காக பிரார்த்தனை செய்தார். அந்த அருவருக்கத்தக்க ஆபாசமான விபச்சாரத்தை இவர் வெறுக்கக்கூடிய விதத்திலே அந்த பிரார்த்தனை அமைந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்காக கேட்ட அந்த துஆவின் மூலமாக அந்த இளைஞரான சஹாபி சொல்கிறார்கள், அல்லாஹுடைய தூதரினுடைய நெஞ்சிலே கை வைத்து எனக்காக பிரார்த்தித்த பிறகு எந்த அளவுக்கு அதிலே நான் ஆசையாக ஆர்வமாக இருந்தேனோ அந்த அளவுக்கு அதை நான் வெறுக்கக்கூடியவனாக ஆகிவிட்டேன். அல்லாஹ் அதிலே எனக்கு வெறுப்பை தந்து விட்டான். ஹலாலான மனைவி போதுமானது என்ற அந்த நிலையை எனக்கு ஆகுமாக்கி விட்டான் என்று சொன்னால், ஆக அந்த மாதிரி பாவங்களை வெறுக்கக்கூடியவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான் தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைப்பான். அழைச்சி, இன்ன மனிதரை நான் நேசிக்கிறேன், பூமியிலே உள்ள இன்னாருடைய மகன் அல்லது இன்னாருடைய மகள், இவரை நான் நேசிக்கிறேன், ஜிப்ரீலே நீங்களும் அவர்களை நேசியுங்கள். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ் நீ நேசிப்பவரை நானும் நேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வானவர்களெல்லாம் ஒன்று திரட்டுவார்கள், மலக்கள்மார்கள் அனைவரையும் ஒன்று திரட்டுவார்கள். திரட்டி, இந்த மனிதரை, பூமியிலே வாழக்கூடிய இந்த நல்ல மனிதரை, பாவத்தை வெறுப்பவரை அல்லாஹ் நேசிக்கின்றான். அல்லாஹ் நேசிக்கின்ற காரணத்தினால் நானும் அவரை நேசிக்கின்றேன். வானவர்களை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், நீங்களும் நேசியுங்கள். அந்த மனிதரை, அல்லாஹ் நேசிக்கக்கூடிய மனிதரை, நான் நேசிக்கக்கூடிய மனிதரை
மலக்குகளை நீங்களும் நேசியுங்கள். அவருடைய நேசம் அனைவருக்கும், எல்லோரும் அவரை நேசிக்க ஆரம்பித்து விடுவார்கள். இது எந்த அளவுக்கு வரும் என்று சொன்னால், பூமியிலும் நல்லவர்கள் அவரை நேசிக்கக்கூடிய விதத்திலே அங்கீகாரம் வழங்கப்பட்டு விடும். ஆக அந்த அளவுக்கு நாம் எப்பொழுது பாவத்தை வெறுத்து ஒதுங்கி, எல்லாவித நமக்கு நாமே செய்து கொள்ளக்கூடிய பாவம், அடுத்தவருக்கு செய்யக்கூடிய பாவம், லா யுமின் வல்லாஹு லா யுமின் வல்லாஹு லா யுமின் வல்லாஹு லா யுமின் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அவன் மூமினே அல்ல, மூமினே அல்ல, மூமினே அல்ல. அல்லாஹ்வுடைய தூதரை, யாரை மூமினே அல்ல என்று சத்தியம் செய்து சொல்கிறீர்கள் என்று கேட்டபோது, எவருடைய நாவாலும் கையாலும் பக்கத்து வீட்டார்கள் நிம்மதி பெறவில்லையோ, அவர்களுக்கு தொந்தரவு இருக்கிறதோ, அவர் உண்மையான மூமின் அல்ல என்றார்கள். ஆக நமக்கு நாமே நற்குணச்சீலர்களாக இருக்கின்ற அதே நேரத்திலே மற்றவர்களுக்கும் நாம் முடிந்தால் உதவ வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்றான்? வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான் வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப். நன்மையிலும் பயபக்தியிலும் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளுங்கள், பாவத்திலும் பகைமையிலும் நீங்கள் உதவி கொள்ளாதீர்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் ஆக்கினை செய்வதிலே தண்டிப்பதிலே கடுமையானவன் என்று அல்லாஹ் கூறுகின்றார். ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கும் நீங்கள் உதவி செய்யுங்கள், பாதிக்கப்பட்டவர்களுக்கு, அநியாயம் செய்யப்பட்டவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், அநீதி இழைத்தானே அவனுக்கும் நீங்கள் உதவி செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரை, பாதிக்கப்பட்டவருக்கு உதவலாம், அவர் இழந்ததற்கான ஈடாக ஏதாவது செய்யலாம், அவர்கள் அவமானப்படுத்தியிருந்தால் அவரை தேற்றலாம், அல்லாஹ்விடம் பொறுப்பை சாட்டுங்கள் என்று சொல்லலாம். ஆனால் இந்த பாதிப்பை ஏற்படுத்தினார்களே, அநீதி இழைத்தார்களே, அவர்களுக்கு எப்படி நாம் உதவ முடியும் என்று கேட்டபோது, அவர்கள் மீண்டும் அந்த அநியாயத்தை மற்றவர்கள் பேரிலே செய்யாமல், அந்த அநியாயத்திலிருந்தும் அவர்கள் விலகிவிடும் பொருட்டு, இது அநியாயம், நாம் செஞ்சது தப்பு என்று அவர்கள் உணரும் பொருட்டு, அவர்களுக்கு எந்த முறையிலே அவர்களுக்கு எடுத்துரைக்க முடியுமோ, எப்படி அவர்களை அந்த அநியாயம் மறுபடியும் அவர்கள் செய்யாமல் தடுக்க முடியுமோ, அப்படி தடுப்பதுதான் அவரை அநீதி இழைத்தாரே அவருக்கு உதவி செய்வதாக ஆகும். நம்மளை யாரு கேட்கறதுக்கு இருக்கிறது? நம்மளே கெட்ட வேண்டிய எல்லாம் முடிவெடுத்துட்டாங்க, தொடர்ந்து கெட்ட செய்திகளை அடுத்தவர்களுக்கு அநியாயத்தை செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு அவர் நினைச்சு தொடர்ந்து அநியாயங்களை அவர் செய்து கொண்டே இருக்காமல், இதை பாருங்கள், இதை நிறுத்துங்கள் என்று அவருக்கு பக்குவமாக, பவ்யமாக, மென்மையாக எடுத்து சொல்வதன் மூலம் அவருக்கு அல்லாஹ் மாற்றத்தை கொடுக்கலாம். அதுதான் அநீதி இழைத்தவருக்கும் உதவி செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எப்பொழுதும் நன்மையின் பக்கம் முந்தக்கூடியவர்களாக, பாவத்தை வெறுக்கக்கூடியவர்களாக, தீமையை வெறுக்கக்கூடியவர்களாக, அந்த தீமைகளினால் ஷைத்தான் மகிழ்ச்சி அடைவான். பாவ மன்னிப்பு கேட்டால் இடுப்பொழிந்து போவான். எவ்வளவு தூரம் இவர்களை முயற்சி செய்து பாவம் செய்ய வைத்தோம், ஆனால் இப்பொழுது அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? அல்லாஹ்விடம் அழுது தொழுது மன்னிப்பு கேட்டு அந்த பாவம் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. ஆதமுடைய மகளை எரி நரகத்திற்கு கொண்டு செல்வதற்காக நான் எவ்வளவு முயற்சி எடுத்தேன், அந்த முயற்சி வீணாகி விட்டது. அல்லாஹ் மன்னித்து விட்டானே. இப்லீஸ் அப்படித்தான் சொல்லி வந்தான் அல்லாஹ்விடம், யா அல்லாஹ், கண்ணியத்திற்குரியவனே, உன்னுடைய இஸ்ஸத்தின் மீது ஆணையாக, உன்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக இந்த ஆதமுடைய மக்களை நான் பலவாறாகவும் வழிகெடுப்பேன், அவர்களை பாவம் செய்ய வைப்பேன் என்று. அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், நீ எந்த அளவுக்கு அவர்களை பாவம் செய்ய வைக்கிறார்களோ அந்த பாவத்திற்காக அவர்கள் உண்மையாக அல்லாஹ் ஆகிய நான் மன்னிப்பவன் இருக்கிறேன் என்று அவர்கள் அந்த பாவத்திற்கு மன்னிப்பு கேட்கும்போது நான் அவர்களை மன்னித்து விடுவேன். ஆக ஷைத்தான் சாட்டி படைக்கப்பட்ட நாம், பாவங்கள் செய்யக்கூடிய நாம், அல்லாஹ்விடம் அதிகம் பாவம் மன்னிப்பு தேடுவதன் மூலமாக
ஷைத்தானுடைய இப்லீஸுடைய முயற்சிகள் எல்லாம் வீணாகும். ஆகவே எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் நம்மை நேசிக்கக்கூடிய, பாவத்தை வெறுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அத்தகைய நன்மக்களாக வல்லல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியல்வானாக என்று கேட்டு முடிக்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.